சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே சாலையை கடக்க முயன்ற அரசு பேருந்து மீது தனியார் சுற்றுலா வேன் அதிவேகமாக மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தர்ஷினி, ஆடி 18ஆம் பெருக்கு திருநாளில் மகளின் திருமண சடங்கை முடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் ஊர் திரும்பிய குடும்பத்தின் சுற்றுலா வேன் மீது அரசு டவுன் பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தின் அதிர்ச்சி விலகாத நிலையில் பேருந்தும் வேனும் மோதிக்கொள்ளும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பிக்ரா பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவருடைய மகளிர் சமீபத்தில் பரமக்குடியில் திருமணம் நடைபெற்றது. இன்று ஆடி 18ஆம் பெருக்கு திருநாளை முன்னிட்டு மகளுக்கு தாலி பெருக்கு சேர்க்கும் சடங்கானது நடத்துவதற்காக முருகன் தனது உறவினர்களுடன் சுற்றுலா வேன் மற்றும் காரில் பரமக்குடி சென்றிருந்தார். சடங்குகளை முறைப்படி முடித்துவிட்டு அவர்கள் மீண்டும் மதுரை நோக்கி சுற்றுலா வேன் திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனத்தை பைக்கராவை சேர்ந்த கருப்புசாமி ஓட்டி வந்துள்ளார். பரமக்குடி மதுரை 4 வழிச்சாலையில் திருப்போணம் பைபாஸ் ரோடு அருகே வேன் வந்து கொண்டிருந்த பொழுது மதுரையிலிருந்து அலிநகரம் நோக்கி சென்ற அரசு டவுன் பஸ் எதிர்பாராத விதமாக சாலையின் குறுக்கே வந்துள்ளது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வேன் அரசு பேருந்தும் பலத்த சத்தத்துடன் பயங்கரமாக மோதி நொறுங்கியது. இந்த விபத்தின் இடுபாடுகளில் சிக்கி முருகன் பலத்த காயமடைந்தார். மேலும் வேன் ஓட்டுநர் கருப்புசாமி, ஆர்த்தி, பிரியங்கா, காவியா, ரகுராம், பெருமாயி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் ஆபத்தான நிலையில் இருந்த முருகன் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இதனிடையே அரசு டவுன் பஸ் பேருந்தும் சுற்றுலா வேனும் எதிர்பாராத விதமாக அதிவேகமாக மோதிக்கொள்ளும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து திருப்போணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்டிகை மற்றும் சுப நிகழ்ச்சி நாளில் நடந்த இந்த சோக சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.